தமிழ்நாடு 2026 17வது சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு என்பது புதிய வரலாற்றை நோக்கி சென்று கொண்டிருக்க என்றுதான் கூற வேண்டும். என்றால் தற்போது நாம் வரைகலையாக நமது செய்திக்குழு ஆய்வாளர் ஹரிராம் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் தற்போது தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1952 இருந்த சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் சட்டப்பேரவை தேர்தல் முதல் அனைத்து தேர்தலும் பதிவான வாக்குப்பதிவு சதவீதங்களை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1952 56%, 57 46%, 62 70, 67 76, 71 என்ற வகையில சென்று கொண்டிருக்கிறது. இதில் அதிகபட்சமாக பார்த்தீர்கள் என்றால் 1967 ஆண்டு 76.57% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதுதான் அதிகபட்சம். அதே போன்று 2011 ஆண்டு முதல் அதிகபட்சமாக 2011 ஆண்டு 78.20% பதிவாகி இருக்கிறது. அதன் பின் 74, 73, 70 என்ற வகையெல்லாம் பதிவாகி இருக்கின்றன. எனவே அதிகபட்சமாக 2011, இரண்டாவது அதிகபட்சமாக 1967, 2011 78.20 தான் அதிகபட்ச வாக்குப்பதிவு சதவீதமாக இருந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலிலே தற்போது 3 மணி நிலவரப்படியே 70% வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இன்னும் 3 மணி நேரத்திற்கு வாக்குப்பதிவு இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட இதுவரை 4,01,00,000 பேர் வாக்களித்திருக்கிறார் என அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இன்னும் 1 கோடி வாக்காளர்கள் மீதம் இருக்கு. 1.5 கோடி வாக்காளர்கள் இன்னும் வாக்களிக்க இருக்கிறார்கள். எனவே இன்னும் 1 கோடி வாக்குகள் பதிவானால் கூட 85% கடக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தற்போது அனைத்து வாக்குச்சாவடிகளிலிருந்து வரும் தகவல்களை நமது நிருபர்கள் உறுதி செய்கிறார்கள். எனவே அந்த வகையில் பார்க்கும்பொழுது முதன்முறையாக 80% கடந்தாலே முதன்முறையாக தமிழகத்திலே புதிய வரலாறு என்ற வகையில் வரும். அந்த வகையிலே இது ஒரு புதிய வரலாற்றை நோக்கி 2026 17வது சட்டப்பேரவைக்கான தேர்தலின் வாக்குப்பதிவு சென்று கொண்டிருக்கிறது என்பதை தற்போது அதன் நகர்வுகள் எடுத்து காட்டுகின்றன. எனவே புதிய வரலாறை படைக்கிறது இந்த தேர்தல் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தற்போது 2026 அதிகபட்சமாக 80% தாண்டி வரும். தற்போது நமக்கு கிடைக்கும் தகவல்கள் வாக்குப்பதிவு விகிதங்களை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது 85% தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 80 முதல் 85%க்குள்ளாக இந்த வாக்குப்பதிவு சதவீதம் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவே நமக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் அங்குள்ள நிர்வாகிகளும் நம்மிடம் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். எனவே அந்த வகையில் இந்த அதிக வாக்குப்பதிவு சதவீதம் என்பது யாருக்கு சாதகமாக இருக்கும்? ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அலையா, அல்லது ஆளுங்கட்சிக்கு எதிரான அலையா, அல்லது புதியவர்களின் வரவால் வந்த அலையா என எந்த அலை என்பது முடிவுகள் வரும்போது மே 4ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். ஆனால் தற்போதைக்கு ஏதோ ஒரு மிக முக்கியமான வாக்குப்பதிவாக இந்த வாக்குப்பதிவு தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றிலே பதிவாகிறது என்பதை மட்டும் உறுதியாக நாம் சொல்லலாம்.